Hello friends, welcome back to DIVISH Academy. நான் உங்கள் Anitharaj. வீட்ல இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க ஃப்ரீ டைமை பிசினஸா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனல்ல டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஹோம் பேஸ்ட் பிசினஸ் ஐடியாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இந்த வாரம் ஃபுல்லாவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 7 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் இன்னைக்கு ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன டிசைன் அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் 3ல் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைன் ஒர்க்கு தான். இந்த டிசைன் ஒர்க்கில் நம்ம சின்ன பேட்டர்ன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன ஸ்டிச் அப்படின்னா, யாருக்காவது கெஸ்ஸஸ் இருக்கா? டுட்டோரியல் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, லேசி டேசி மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவரை ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த டிசைனை வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஓவராலாக முடிச்சிட முடியும். நான் இதில் ஒரு 2 கலர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா மல்டி கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். எப்போதுமே ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நிறைய கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம கிளாஸ் முடித்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுற எல்லாருக்குமே கம்பல்சரி சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ இது யாருக்கு அனுப்பணும்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதுக்கு அனுப்பினாலும் சரி, இல்லை என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்பினாலும் சரி, எதுலையாவது ஒரு இதில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை நான் அந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாகவே நான் முடிக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட், ரொம்ப சீக்கிரமாக போடக்கூடிய மெத்தடும் கூட. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மற்ற 2 ஃப்ளவரும் இதே பேட்டர்னில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன் சின்னதாக. அதில் கூட நான் இதே சேம் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலரில் வர எல்லா பார்ட்டையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த கலர் எடுத்துக்கலாம். நான் இதில் ஜஸ்ட்டு 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாகவே நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியை கற்றுக்க முடியும். அண்ட் இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட பேக் நெக், அப்புறம் வந்து காட்டன் குர்த்தி இருக்குன்னா அதில் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெம் மெத்தடுக்கு வந்து நான் அதே ஸ்டெம் ஸ்டிச்சையே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்டு இந்த வீடியோவில் பார்க்குற டுட்டோரியல்ஸை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படின்ற ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. நான் ஃபாஸ்ட்டாக அடிக்கவே இல்லை, நம்ம எந்த ஸ்பீடில் பண்ணோமோ அதே ஸ்பீடில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த ஸ்பீடில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் நாட் வந்து நம்ம ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், குயிக்காக பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை வந்து நம்ம அந்த ஸ்டிச்சு மூலமாகவே முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சீடு வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழேயுமே நான் ஸ்டெம் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட்டு வந்து நம்ம ஒரு செயின் போடுவோம், போட்டுட்டு அதோட நடுப்பகுதியில் இருந்து அடுத்தது வந்து நம்ம ஆரம்பிப்போம், அவ்வளோதான். ஸோ இதையும் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் வேறு கலர் போடுறப்போ இன்னும் பர்ஃபெக்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நான் சேம் கலர்லேயே போட்டிருக்கேன், 2 கலர் மட்டும் வேரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து
ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நான் இதுலேயுமே சென்டர் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கங்கே வந்து சீடு யூஸ் பண்ணியிருக்கேன். சீடு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சென்டர் போர்ஷன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீடு. ஸோ இது வந்து நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீடையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த டெய்ஸி போட்டிருக்கோம்ல அதோட எட்ஜு வழியே உள்ளே விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி, அதிலேருந்து லைட்டாக அந்த டிசைன் உள்ளே வர மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வர்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். நம்ம சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணுறச்ச அது ஒரு டிசைனாக நமக்கு தெரியும். மெத்தட் என்னமோ சேம் தான், நம்ம யூஸ் பண்ணுற இடங்களை பொறுத்து அதோட டிசைன்ஸ் வந்து அழகாக நம்மளுக்கு வெளியே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்புக்கும் அதை சுற்றிலும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செயின் வர மாதிரி அந்த இது ஷோ ஆகுது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறத மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் இல்லை ஜிமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anitharaj.